ஹலோ! இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் இஞ்சி ரசம் தான். அதுக்கு நான் வந்து மிளகு சீரகத்தை நுணுக்கி எடுத்துக்கிறேன். அப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் இடித்து போட்டுட்டு, கூடவே மல்லி ஸ்டெம் என்கிட்ட நிறைய இருந்தது. அது அப்புறம் மல்லித்தழை, கொஞ்சமாக புதினா இருந்துச்சு. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இடித்து நான் எல்லாத்தையும் மண்பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது சைவம் செய்கிற மண்பாத்திரம். இதில் எல்லாத்தையும் மாற்றிட்டு கூடவே ரசப்பொடி, வீட்டில் அரைச்ச ரசப்பொடி, அப்புறம் ஒரே ஒரு பழுத்த தக்காளி, என்கிட்ட இருந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன். மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, அப்புறம் கீரைப்பொடி, உப்பு எல்லாம் போட்டுட்டு கையாலேயே பிசைஞ்சு விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த 2 கப் தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். இது வந்து ஜென்ரலாக பருப்பு போட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் இது பருப்பு போடாமல் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மிளகு சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம லெமன் தான். நான் 2 லெமன் எடுத்து புழிஞ்சிக்கிட்டு அசிடிட்டியை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக சீனி சேர்த்துருக்கேன் அந்த லெமன் ஜூஸ்லேயே. இப்போது ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை சேர்த்துற வேண்டியதான். இப்போ ரசம் தயாராகிடுச்சு. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு. இதுக்கு நல்லெண்ணெய் போட்டு கடுகு, சீரகம், அப்புறம் வந்து வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து விட்டுற வேண்டியதான். நான் கொஞ்சம் பெருங்காயம் அதில் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் தாளிப்பில் சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப வாசமாக, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு மாற்று ரசம் தான். பருப்பு இருந்து போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நான்வெஜ்ஜோடு இதை சாப்பிட்டேன். இது டெடிகேட்டடான ரசம் வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.